இன்றைக்கி நம்ம ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்குறோம். இது என்ன அறுவடைனா கத்திரிக்காய் தாங்க. இந்த கத்திரிக்காயில் நம்ம ஒரு 3-4 வெரைட்டி கத்திரிக்காயை பார்க்குறோங்க. பாருங்கள், இது நிரஞ்சன் பாட்டா கத்திரின்னு சொல்லுவாங்க, அல்லது வெள்ளை ப்ளூ கத்திரின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதில் 2 கத்திரி இருக்குது. அடுத்து இது ஒயிட் கத்திரிங்க, வெள்ளை ரகம். இது ஒரு கத்திரி பார்த்திங்கன்னா தெரியும், ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இன்னும் நிறைய காய்கள் வச்சுருக்குது. இதெல்லாம் அப்புறம் அறுவடை பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேங்கேரி கத்திரி, அது இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு, அதனால் அது வேணாங்க. அடுத்து முள்ளு கத்திரிங்க, சேலம் முள்ளு கத்திரி பார்க்கலாங்க. அது நல்லா பெருசாகிடுச்சு, இதுக்கு மேலே விட முடியாது. பாருங்கள், சேலம் முள்ளு கத்திரி இதெல்லாம் ஒரு 3 செடி வச்சா போதுங்க. சேலம் முள்ளு கத்திரியெல்லாம் 3 செடி வச்சா போதும், இவ்வளோ காய்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு செடி இருக்கு, வாங்க. பாருங்கள், இதில் ஒரு காய் இருக்குது. ஒவ்வொரு காய் வந்தாலே ஏகப்பட்ட வந்துருங்க காய். பாருங்கள், வீடியோவும் எடுத்துகிட்டு காய் அறுவடை பண்ணுறதுனால நீட்டாக எடுக்க முடியலைங்க வீடியோ. அடுத்து இந்த நொரப்பைக்கு அறுவடை பண்ணிக்கலாங்க, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏப்பா கட் பண்ணவே முடியலைங்க. கட்டரே போயிடுச்சு போல். நுரப்பீக்க, இன்னொரு பீக்கை இருக்குங்க. நுரப்பீக்கன்னு இங்கே ஒன்று இருக்குது, இது நல்லா பெருசாகிடுச்சு. அடுத்து டமாட்டா வரைங்க, இதுவும் பெருசாகிடுச்சு. கத்திரியில் வேங்கரி கத்திரி இருக்குங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வெண்டை, கஸ்தூரி வெண்டை, கொடியை வரைங்க. இந்த கலருடைய அவரை இப்போ தான் காய் நிறைய இன்னும் வைக்குது. ஏற்கனவே ஒரு ஈழில் எடுத்துட்டேன், அடுத்து இன்னொன்று வைக்குது. பூக்கள் ஏற்கனவே கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்து சோம்பு அறுவடைங்க. சோம்பு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெருசாகிக்கிச்சு சோம்பு.